வாழ்வாங்க. அப்ப நமக்கு எதை செய்ய முடியுமோ, நமக்கு எது தேவையோ அதை தெரிந்து கொள்வது மட்டும்தான் ஞானம். நல்லா சிந்திக்கணும். அதுதான் ஞானம். இது தெரிஞ்சுக்கிட்டவங்க தான் தப்பிக்கிறாங்க. எத்தனை வருஷம் வேலை பார்த்தாலும் சார் இதுதான் சார், அவன் மெமோ கொடுப்பான், அந்த பையில மாத்தணும் இந்த பையில மாத்தணும், ஏகப்பட்ட வேலை எல்லாம் பண்ண, இன்கிரிமெண்ட் வாங்குறதுக்கு அவன்கிட்ட கெஞ்சி, அப்புறம் நம்மளுக்கு வேற இடத்துக்கு அடிச்சு போட்டு, என்ன வாழ்க்கை, ஒரு உண்மை தெரியலையே. யோசிங்க. இப்ப இவர் என்ன பண்றாரு, சாமியார்ட்ட போறார். சாமி எனக்கு இன்கிரிமெண்டே தர மாட்டேங்கிறாங்க, எல்லாம் கேட்டாச்சு, அந்த மேனேஜருக்கு என் மேல ஏதோ ஒரு கண்ணு போல் இருக்குது, அவன் கையெழுத்து போட்டா போது இன்கிரிமெண்ட் வந்துடும், ஒரு வழி சொல்லுங்களேங்கிறார். அவர் கண்ணை பத்தி பார்த்துட்டு, உனக்கு இந்த 2 மாசம் அப்படிதான் இருக்கும், அந்த 2 மாசம் முடியுது, அடுத்த மாசம் என்னது ஜூனா, ஜூன் ஜூலை முடிஞ்சு ஆகஸ்ட் மாசம் உனக்கு வந்துடும். சரி நம்பிட்டு போறான். கரெக்டா ஜூன் ஜூலை முடிஞ்சு ஆகஸ்ட் மாசம் இன்கிரிமெண்ட் பாஸ் ஆகி வந்துட்டு. எப்படி இருக்கு உனக்கு? சாமி கரெக்டா சொன்னாரு, எனக்கு ஆசீர்வாதம். அடுத்த நிமிஷமே பழம், அல்வா, பக்கோடா, தியாகராஜா வாங்கிட்டு வர மாதிரி பக்கோடா, அல்வா எல்லாம் வாங்கிட்டு நேரம் என்ன பண்ணா, போய் சாமி கிட்ட வச்சு ஆசீர்வாதம் கேட்டான். சாமி எனக்கு ஆசீர்வாதம் கொடுங்க, நல்லா இரு, நல்ல சிரமமா இல்லாம சேமமா இருக்கு. இவனுக்கு மண்டையில ஓடிச்சு. இத நம்ம தெரிஞ்சுக்கிட்டா இப்படி தேடி வந்து காலில் விழணுமா, சாமான் வாங்கிட்டு வரணுமா, இவட்ட கேட்டுட்டு போய் 2 மாசம் காத்து இருக்கணுமா, நமக்கே தெரிஞ்சிச்சு. நம்ம பெஸ்ட் இல்லையா? மைண்ட் ஓடிச்சு. இது தப்பு இல்லை. ஆனா அவர் அடைஞ்சிருக்க அந்த நிலையும் அடையணும்னா அவர் என்ன பாடுபட்டாரு? வேலையே வேண்டான்னு உதறி தள்ளிட்டு வந்தார். வேலையே வேண்டான்னு வீட்டுல அவங்க அப்பா திட்டுறாரு, டேய் நாளைக்கு உன் லைஃப் என்ன ஆகும்டா, லைஃப் என்ன ஆகும், சம்பாதிக்க வேண்டாமா, சம்பாதிச்சாதானே கல்யாணம் பண்ண முடியும், குழந்தை வரும், அப்ப இதெல்லாம் நீ பாதுகாக்கணும்னு சொன்னா ஏர்னிங் மஸ்ட் இல்லையா? எனக்கு ஞானம் தான் மஸ்ட்னு படிப்பை விட்டான், திருமணத்தை விட்டான், லைஃப தொலைச்சான். எங்க போனாலும் அங்க கண்ணை பொத்தி தூக்காரு, எந்த சாமியார் கண்டாலும் காலில் விழுந்து. ஒரு காலத்துல அப்படி சுத்திட்டு இருந்தார். அதுக்கு பிறகு அவருக்கு தெளிவு வந்தது, ஞானம் நமக்குள்ள எல்லாம் இருக்குது. ஓடி ஓடி உட்கலந்த வாசியை இல்லையா? எப்படி கண்டுபிடிக்கிறது? அப்ப உண்மையான குரு கிடைக்கும். அதுதான் இப்ப சித்தம். அந்த உண்மையான குரு கிடைக்காதவரை அவங்க வியாபாரம் பண்ண ஆரம்பிப்பாங்க. அவங்க என்ன இருக்கிறதோ அதை என்ன பண்ணுவான், பிசினஸ். இப்ப நம்மளும் சரி, நமக்கு ஏதோ தாராரு கொடுத்துட்டு போமா, இப்ப என்ன கெட்டா போகுது இல்லையா, நம்மளும் காலத்தை ஓட்டுறோம். பட் இது லாஸ்ட் வரை நமக்கு பயன்படாது. ஏன்னா அவரு சொல்லல, அவரு போயிட்டாரு, இந்த ஊர்ல இல்ல, அப்ப என்ன பண்ணுவோம்? நமக்கு தெரியணும். ஆனா நமக்கு தெரியணும்னு சொன்னா அவரை போல நம்மளும் என்ன பண்ணணும், பயிற்சி இறங்கணும். ஒருத்தன் 50 கிலோ அப்படி புரிஞ்சு தப்புன்னு ஒருத்த கையில அப்படி தூக்கி காட்டுறான்னா, வித்தவுட் பிராக்டிஸ் இட்ஸ் நாட் பாசிபிள். இல்லையா? அவன் எவ்வளவு கஷ்டப்பட்டு இருப்பான். அப்ப அதே போல நாம படணும். அதுக்கு நம்ம தயாரா? ஐயோ 1 மாசம் சம்பளம் இல்லைன்னா வீட்டுல பதில் சொல்ல முடியாது, நம்மள மெயின்டைன் பண்ண முடியாது இல்லையா? 6 மாசம் வேலை இல்லாம இருந்து வேற ஒரு கம்பெனிக்கு ட்ரை பண்ணா அவன் கேட்பான், 6 மாசம் ஏன் உட்கார்ந்து இருந்த சும்மா, சர்வீஸ் பிரேக் ஆயிடுச்சு, இன்னைக்கு அப்டேட் பண்ணலன்னு சொல்லியாச்சுன்னா அது மாட்டிக்குவோம் இல்லையா? ஏதாவது ஒரு கம்பெனிலையாவது உரசிக்கிட்டே இருக்கணும், இருந்து போயிட்டே இருக்கணும். அதை விட்டு தள்ளிட்டோம்னா முடிஞ்சு போச்சு. அப்படி இன்னைக்கு ஓட்டம் இருக்குது. ஏன்னா நம்முடைய கணிப்பு எல்லாம் மணி மைண்டடா இருக்கு, மெட்டீரியலைஸ் லைஃப். இதை தூக்கி அங்க போட்டா அவன் அது தருவான், அதை தூக்கி போட்டா இது தருவான். இப்படி அதற்கு ஈக்குவலான பொருளை அடைவதில் தான் நம்ம இருக்கிறோமே தவிர நிரந்தரமான பொருளை அடைவதில் இல்லை. நல்லா யோசிச்சு பாருங்க. இப்ப இந்த பெரியவர், இந்த பையன் போனான் இல்லையா இன்கிரிமெண்ட் கேட்கறதுக்காக, இவன் மைண்ட்ல இதெல்லாம் ஓடுது. அவரு சிரிக்கிறார், தம்பி நீ நினைக்கிறதெல்லாம் கரெக்டா தம்பி, என்ன போல ஆகணும்னு ஆசைப்படலாம், ஆனா அதுக்கு அவசப்பட வேண்டியிருக்குதே. நான் என் வாழ்க்கையெல்லாம் தொலைச்சிட்டு உட்கார்ந்துருக்கேன்,
இப்ப எவனாவது என்ன பார்த்தா என்ன பைத்தியக்காரன், என்ன சொல்லுவான், பைத்தியக்காரன். சொந்த வீடு இல்ல, ஒரு ட்ரெஸ்ஸுக்கு இன்னொரு ட்ரெஸ் இல்ல, சாப்பாடு யாராவது உன்ன போல கொண்டு வந்து தந்தாதான் எனக்கு சாப்பாடு. இதை நீ அக்செப்ட் பண்றியா? வேணா சாமி, நான் கிளம்புறேன். நான் தயார் இல்லை. ஞானம் என்பது எங்க இருக்கிறது? வானத்தில் வால் நட்சத்திரம் மாதிரி இருக்கு. பார்க்கறது கரெக்ட், எட்டி பிடிக்க முடியுமா? அப்ப உண்மையை தேடுவது என்பது ஒரு சுவாரஸ்யமான ஒரு விஷயம்.